அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, ஃபேஸ்புக்கின் ஊடாக ஒரு கிளிப் எனக்கு வந்திருந்தது. விஷா அல்லாஹ்வுடைய விளக்கத்தை கேட்டு ஒரு தரிகா சகோதரர் ஒரு கிளிப்பை பதிவு செய்திருக்கிறார். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உஸ்தாத் தாஹிர் காதிரி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது விழா கொண்டாடியதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது பிறந்த நாளை கொண்டாடியதாக, மீலாதை கொண்டாடியதாக சுனன் குப்ரா பைஹக்கியிலே செய்தி வருகிறது. அப்படின்னு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டு அனுப்பியிருந்தார். அந்த கிளிப்பிலே நான் அந்த கிளிப்பை எடுத்து பார்த்த நேரத்தில் உஸ்தாத் தாஹிர் காதிரி, பாகிஸ்தானை சேர்ந்த உஸ்தாத் தாஹிர் காதிரி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார், தமிழால் அதை போட்டிக்கிறாங்க. அதில் இமாம் சுயூத்தி அவர்கள் ஹுஸ்னுல் மக்சத் என்ற நூலில் இந்த விஷயத்தை சொல்கிறார் என்பதாகவும், அந்த செய்தி சுனல் குப்ரா பைஹக்கில் வருவதாகவும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதற்கு சரியான ஹதீஸுல் இருப்பதாக சொல்வதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, உஸ்தாத் அதில் என்ன சொல்றாருன்னா, சுனன் குப்ரா பைஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மீலாது விழாவை கொண்டாடியதாகவும், 2 ஆடுகள் மாடுகள் அறுத்து கொடுத்ததாகவும், இரவு நேரத்தில் டினர் சாப்பாடாக நடந்ததாகவும், மக்கள் எல்லாம் கூப்பிட்டு மீலாது விழா கொண்டாடினதாக பைஹக்கியில் இருக்குது. இதை இதுவரைக்கும் வரலாற்றில் யாருமே மறுக்கவில்லை என்று சொல்லுகிறார். உண்மையிலே ஒரு அவதூறு, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. சுனன் குப்ரா பைஹக்கில் அப்படி எந்த செய்தியுமே இல்லை. சுனன் குப்ரா பைஹக்கில் நபி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு செய்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொய்யான ஒரு தகவலை என்ன செய்கிறார் உஸ்தாத் தாஹிர் காதிரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவரை போன்ற ஒருவர் இந்த மாதிரி பேசுறது என்னது ஒரு ஏற்க முடியாத ஒரு செயல். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது தனக்காகவே கொடுத்ததாக சொல்வது ஏற்க முடியாத செயல். அப்ப ஏதாவது செய்தி இருந்தா அந்த சகோதரர்கள் பக்கம் பார்த்தோடு சொல்லி காட்டணும். சுனன் குப்ரா பைஹக்கி அப்படி ஒரு செய்தியே இல்லை. இமாம் சுயூத்தி சொல்றதா அவர் சொல்றாரு. சுயூத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? இமாம் சுயூத்தி ஹுஸ்னுல் மக்சத் என்ற நூல்ல இமாம் சுயூத்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னோட ஒரு ஆதாரம் இருக்கிறது, அது அசல், அதாவது ஆதாரம் சொல்ற அசல் ஒன்று எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபித்துவத்துக்கு வந்த பின்னால், நபி பட்டம் கிடைச்ச பின்னால் அகீகா கொடுத்தாங்க செய்தி எடுத்து காட்டுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாகின பின்னால் தனக்காக அகீகா கொடுத்தார்கள் என்று பைஹக்கிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யாரு எடுத்துக்காட்டுறார். இந்த பைஹக்கிலே இந்த செய்தி 19873வது இலக்கத்துல வருது. அக்கா அன்னஃப்ஸிஹி பஅத நுபுவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கா அன்னஃப்ஸிஹி பஅத நுபுவா, நபித்துவத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காகவே அகீகா கொடுத்து கொண்டார்கள். இந்த செய்தியை தான் இமாம் பைஹக்கி, இமாம் சுயூத்தி ஹுஸ்னுல் மக்சத் என்ற நூலை எடுத்து காட்டுறாரு. ஒரு நாள் இவர் சொல்ற மாதிரி ஒரு செய்தியை எடுத்து காட்டுறாரு. சுயூத்தி இமாம் ஆதரிக்கிறவர், மீலாத ஆதரிக்கிறவர், அது சந்தேகம் இல்லை. ஆனா அவர் எடுத்துக்காட்டு ஹதீஸ் என்ன செய்யல, எடுத்துக்காட்டல. இன்னும் சொல்ல போனா ஹுஸ்னுல் மக்சத் என்ற நூல்ல இமாம் சுயூத்தி அவ்வலு மன் அஹ்ததஹு, இதை முதன்முதலாக ஏற்படுத்தினவர் மலிக்கு இர்பில், இர்பில் நகரத்தை சேர்ந்த மன்னர் தான். ஈராக்கை சேர்ந்த இர்பில் என்ற நகரத்தை சேர்ந்த முஸஃபருதீன் என்ற அந்த மன்னர் தான் என்ன செய்யறாங்க முதன்முதலாக ஏற்படுத்தினார். அவரே சொல்றாரு. அவர் ஒரு நாள் இப்படி இவர் சொல்ற மாதிரி ஒரு ஹதீஸ் அவர் சொல்லவே இல்லை. அது ஒரு பொய். சுயூத்தி மீது இட்டுக்கட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டு. அடுத்தது 3வது செய்தி இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றதா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்னு ஹஜர் அவர்கள் அசல் ஒன்று இருப்பதாக சொல்றதா சொல்றாரு. உண்மையில இப்னு ஹஜர் மீது இட்டுக்கட்டு. இப்னு ஹஜர் இந்த மீலாதை மௌலிதை ஆதரிப்பதாக இமாம் சுயூத்தி சொல்றாரு. இமாம் சுயூத்தி தான் இந்த இப்னு ஹஜருடைய வார்த்தைகளையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, ஹுஸ்னுல் மக்சத்ல இமாம் சுயூத்தி நூல்லையே என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா வரும். அஸ்லு அமலில் மௌலிதி பிதா லம் துன்கல் அன் அஹதி மின ஸலஃபி ஸாலிஹ் மினல் குரூனி ஸலாஸா. இது சுயூத்தி இமாம் ஹுஸ்னுல் மக்சத்தை இப்னு ஹஜர் சொல்றதா சொல்றாரு. அதாவது இந்த மீலாதை பொறுத்த வரைக்கும் பிதத், இது அசல் இந்த பிதத் தான். ஏன்னா எந்த மூன்று நூற்றாண்டை சேர்ந்த எந்த ஒரு சலஃபு ஸாலிஹ்களும் இதை செய்யவில்லை. 3 நூற்றாண்டை சேர்ந்த எந்த ஒரு சலஃபு ஸாலிஹ்களும் இதை செய்யவில்லை என்றால் இதுக்கு ஒரு அசல் இருக்குது. என்ன அசல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த நேரத்துல ஆஷுரா நோன்பு, அந்த யூதர்கள்லாம் ஆஷுரா நோன்பு பிடிச்சிட்டீங்கன்னா, இது ஏன் பிடிக்கிறீங்கன்னா ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டனால, மூசா காப்பாற்றப்பட்டனால பதில் சொல்றாங்க. இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்க கண்ணியப்படுத்தலாம், ரசூல் ஸல்லல்லாஹு பாத்தீங்களா கண்ணியப்படுத்திக்கிறாங்க இப்னு ஹஜர் சொல்றாரே ஒழிய, ரஹிமஹுல்லாஹ் அப்படி சொல்றாரே ஒழிய, ஒரு நாள் இவர் சொல்ற மாதிரி சுனல் பைஹக்கில இந்த ஹதீஸ் இது டினர் கொடுத்தாங்க, மக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க என்று மாதிரி எந்த செய்தியுமே இப்னு ஹஜர் அஸ்கலானி செய்யல, சொல்லவில்லை. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த அகீகா சம்பந்தமான செய்தியும் கூட இமாம் பைஹக்கி அதை பதிவு செஞ்சுட்டு லைஃப்னு சொல்றாரு. இப்னு ஹஜரும் அதை பதிவு செஞ்சுட்டு தல்ஹீஸுல் ஹபீர் லைஃப்னு சொல்றாரு. நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு டின்னரை தனது மீலாதுக்காக கொடுத்தார்கள், மக்களை அழைத்தார்கள், அழுத்தார்கள் என்று சுனனுல் குப்ரா பைஹக்கி எங்க வருது? இது ஒரு பொய்யான செய்தி.
இமாம் சுயூத்தியும் அப்படி சொல்லல, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியும் அப்படி சொல்லவில்லை. அந்த 2 பேருமே சொல்லிக்கிறாங்க இது 3 நூற்றாண்டுல நடக்காத ஒரு விஷயம். இமாம் சுயூத்தி சொல்றாரு இது முதலா ஏற்படுத்தின முஸஃபருதீன்னு சொல்றாரு. ஆனா அவர் 2 பேரும் இல்லாத ஆதரிக்கிறாங்க. அது வேறாத அம்சம். அப்படி ஹதீதிக்கிறதா உஸ்தாத் தாஹிர் காதிரி அவர்கள் சொல்வது ஒரு பொய்யான செய்தி. அவர் அக்கீகா செய்தினா திருச்சி என்ன செய்யறாரு, மாற்றி சொல்றாரு. முடிஞ்சால் அந்த சகோதரர்கள் இப்படி ஒரு செய்தியை எடுத்துக்காட்டு. நான் இந்த மீலாத பத்தி இங்க பேச வரல, மீலாத பத்தி தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம், அது விதத்தான விஷயம், தனியாக பேசணும். ஆனா இப்படி ஒரு செய்தி தரிக்கிற சகோதரர் கட்டாயம் இது வெரிஃபை பண்ண வேண்டிய கடமையில அவங்க இருக்கிறாங்க. முடிந்தா அந்த ஹதீஸ் எங்க இருக்கு பக்கத்து வரைக்கும் எடுத்து காட்டுங்க. அப்படி ஒரு செய்தி ஒரு நாளும் சொல்ல கூட வைகை இல்லை. இமாம் சுயூத்தி சொல்றாரு, இமாம் சுயூத்தி இப்படி எங்க சொல்றாருன்னு எடுத்து காட்டணும். அப்படி எந்த செய்தியும் இல்லை. இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை விதத்துன்னு சொல்லியிருக்காரு 3 நூற்றாண்டு நடக்கல. அதுக்கு பின்னாலதான் அவர் என்ன செய்யறாரு, இதுக்கு அசல் இருக்குன்னு ஒரு ஆதரிக்கிற வாயை போறாரு. ஆனா 3 நூற்றாண்டு நடக்கலன்னு அவர் ஏற்றுக்கிறாரு. இது விஷயத்தை அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. நான் பக்கமா அவரோட செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். இந்த ஹதீஸை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஹுஸ்னுல் மஸ்தத்துல ஒரு நாள் இமாம் சுயூத்தி அவர்கள் இப்படி சொல்லவில்லை. முடிந்தா அப்படி ஒரு செய்தி தான் செய்ய எடுத்துக்காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.